ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் என்ன இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்ஸ். அதாவது இந்த ஸ்டாக்கை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம எங்கே பிக் பண்ணி எங்கே வந்து அந்த பாயிண்ட்டை வந்து கேட்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப் மூலமாக வந்து கேட்டுக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீக்லி சார்ட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம என்ன ஒரு பேட்டர்னு ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் பாட்டம். சரிங்களா? அதாவது இந்த ரவுண்டட் பேட்டர்னை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம இதை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டட் பாட்டம் பேட்டர்ன். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னோட கையை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னோட கை வந்து பார்த்திங்கன்னா 250. சரி, ஓகே. நம்ம அதை வந்து மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்டட் பாட்டம் பேட்டர்னோட பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்ன ஹை இருக்குதோ அதே ஹை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கமும் ரைட் சைட்லேயும் வரும். அது வந்து ரவுண்டட் பாட்டம் பேட்டர்னோட ஒரு இது. சரிங்களா? ஸோ இந்த ஹை வரைக்கும் வரதுக்கான மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கிட முடியாது. கரெக்டுங்களா? நான் கண்டிப்பாக அந்த ஹை போகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஒரு ஸ்டாப் லாஸ் தேவை, ஒரு என்ட்ரி பாயிண்ட் தேவை, ஒரு டார்கெட் தேவை. இப்போ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டட் டாப் தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். வழக்கமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே என்ட்ரி அண்டு ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டு அப்புறம் தான் டார்கெட் பார்ப்போம். ஆனால் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேட்டர்ன் டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து எங்கே என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம ஒன் டே சார்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டார்கெட் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன் டே சார்ட்னு வச்சுருக்கிறேன். ஸோ ஒன் டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ஒன் டே சார்ட்டில் இப்போ நம்ம வந்து ஒரு சப்போர்ட் வந்து வரைய போகிறோம். ஸோ இந்த சப்போர்ட் வழக்கமாக ஒரு சப்போர்ட் லைன் வரையணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 2 பாட்டம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லைன் வந்து நம்ம வரைய முடியும். சரிங்களா? ஸோ ஒரு பாட்டத்தை வச்சு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லைன் வரைய முடியாது. ஆனால் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பாட்டம் தான் இருக்குது. 2வது பாட்டம் இப்போ தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு பாட்டமாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதே மாதிரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது கோகுல் அக்ரோ அப்படிங்கிற ஸ்டாக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். அதுலேயும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ரவுண்டட் பாட்டம் வந்திருக்காது. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதை மட்டும் வச்சு பண்ணியிருப்போம். சரிங்களா? அதுக்கான ரீசன் வந்து அதில் நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 30% மேலே வந்து மேலே மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. ஒரு 2 வீக் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நமக்கு வந்து இந்த பாட்டத்தையும் நமக்கு வந்து இன்னொரு பாட்டமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு இன்னும் குறைஞ்சது ஒரு கன்ஃபர்மேஷனாக நமக்கு வேணும். சரிங்களா? ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடைசி ஸ்விங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி வந்து ட்ரா பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஃபிபனாச்சியில் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபிபனாச்சி வந்து ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டச் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம இதையும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து இன்னொரு பாட்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இஎம்ஐ வந்து 200 இஎம்ஐ வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 200 இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அது பக்கத்தில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் மறுபடியும் கன்வியூஸாக மேலே தான் போகும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையிலே இது சப்போர்ட்டாக அப்படிங்கிறது நம்ம இனி மார்க்கெட் மூவ் ஆகும்போது தான் தெரியும். சரிங்களா? ஸோ
இதே மாதிரி கன்சிடர் பண்ணி இதுக்கு முன்னாடி வேறு ஸ்டாக் நம்ம பை பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே இருக்குது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்போ பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும்? நம்ம இப்போ உடனே இதில் என்ட்ரி எடுத்துடலாமான்னு கேட்டால், இப்போ உடனே என்ட்ரி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேண்டிலை பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு லோ. இந்த 2 கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோவில் ஒரு நல்ல வால்யூமில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி கேஸில் வந்து எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அந்த பிரேக் அவுட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஒரு ஒரு ரெக்டாங்குலருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ எப்போ வந்து இந்த ரெக்டாங்குலரை வந்து மார்க்கெட் மூவ் ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆகுதோ, அதாவது இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் இங்கே போய் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகலாம். இந்த மாதிரி எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சா மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரியே கிடைக்க போகுது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு வேளை கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா விட்டுட்டு வேறு ஸ்டாக்குக்கு போயிடலாம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு இந்த ரெக்டாங்கில் இப்போ மேலே பிரேக் ஆகி மேலே நின்றுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே தான் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். சரிங்களா? ஸோ ஒரு 182 வந்து நம்மளோட என்ட்ரி ப்ரைஸாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மேபி வந்து இதே மாதிரி இந்த மூமெண்ட் அப்படியே நடந்துருச்சு அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்விங் லோ கிடச்சிருக்கும்ல, இந்த மூமெண்ட் அப்படியே கிடச்சிச்சின்னா இந்த ஸ்விங் லோக்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மூமெண்ட்டு இப்படியே மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்தே மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு, இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா, இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருக்குது. அதாவது இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு லோவில் நல்ல ஒரு வால்யூமில் நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருந்திருக்கு. ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸாக வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் 2 விதமாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 விதமாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகணும். அப்படி இல்லைன்னா 2வது கேஸ் வந்து இந்த சப்போர்ட்டு கீழே உள்ள இந்த சப்போர்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போகணும். அப்படி இல்லைனா சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும். இந்த மாதிரி மொத்தமே 3 விதமான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இந்த 3 வாய்ப்பில் 2 வாய்ப்பு நடந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். ஒரு வாய்ப்பு நடந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த க்ரீன் கலர் கோடு மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் 163. இந்த ரெட் கலர் கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அதாவது ரெட் கலர் ஏரோ மார்க்கு, இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 158. கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது நமக்கு அந்த ஸ்டாப் லாஸுக்கு. சரிங்களா? ஸோ டார்கெட் அதே தான், என்ட்ரி பாயிண்ட்டும் அதே தான். சரிங்களா? மார்க்கெட் அடுத்து எந்த மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு பார்த்துட்டு இருங்க. பார்த்துட்டு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் உங்களோட என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எப்போவுமே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிஸ்க் ரிவார்டை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்து உங்களோட ஆர்ஆர் ரேஷியோக்கு கரெக்டாக பொருந்துதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். பொருந்தலை அப்படின்னா எப்போவுமே என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுங்க, வேறு ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை எப்போவுமே விட்டு கொடுக்காதீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி மந்த்லியோ அப்படி இல்லைனா எண்ட் ஆஃப் தி குவார்ட்டர்லியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 6:30க்கு வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 வீக்கில் வந்து கொஞ்சம் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கண்டிப்பாக 6:30க்கு ஒரு வீடியோ இருக்கும். அதே மாதிரி இடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 வீடியோ வச்சு போடுற மாதிரி பிளானில் இருக்கிறோம். ஸோ மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.